சிறு பிள்ளைகளும் உண்மையுடைய நாமத்தை வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்தினாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நல்ல கல்விமான அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இன்னும் வசனத்தை சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே உயிர்த்தி ஸ்தோத்திரப்பா சொல்ல கிருபை பாராட்டும். கீழே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளையும் நாவை ஆண்டவரே விரிவாய் திறந்து வசனத்தை சொல்ல கர்த்தர் இறக்கம் செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பருப்புலாம் கொண்டு வந்து நின்று போச்சு. அல்லேலூயா. நான் இங்கே எல்லாரும் பருப்பு கொண்டு வந்திருக்கேனே நானும் வாங்கதை விட்டுட்டேன். பார்த்தா நேற்று சாயங்காலம் வந்து போய் அங்கே பார்த்தா பருப்பு இல்லை. அல்லேலூயா. கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. கடைப்பிடிக்கணும். உண்மை செய்ததை என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. என்னதான் நீங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் வேண்டிய எல்லாம் இப்போ ஒன்றுமே வரல. அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் கை தூக்கி விட்டாதான் கர்த்தருடைய ஒவ்வொரு வாரமும் ஆகாரம் கொடுக்க நல்லா இருக்கும். கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயமாகவே செய்வார். அல்லேலூயா. சரி, ஒரு வசனம் அந்த சங்கீதத்தில் போகுதே, நான் சொல்லதை நீ வாசி. 141 4வது வசனம். சங்கீதம் 141. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கையில் எனக்கு தொட்டிச்சு. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் அவங்ககிட்ட போய் பந்தி கலர்ந்தோம், அவங்ககிட்ட சாப்பிட்டோம். ஹல்லேலூயா. சோதரம் வசனம் என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பாதங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. என்னோட ஒரு மக சொன்னது உண்டு, சாப்பிட்டேன் சரியில்லை. அப்போ நம்ம எந்த பந்தியில கலரணும்? நான் தோண்டி தேடுனா எந்த பந்தியிலையும் கலரலாம். அல்லேலூயா. சோதரம் நம்ம அவரோட இருக்கிற பாத்திரம். அவரு பின்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி வருகிறத முன்னாடி ஒருத்தருக்கு தெரிவிக்கிறாருன்னா அதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. சோசியக்காரன் நடக்க சிலதான் சொல்லுவான், மந்திரவாதி நடக்க சிலதான் சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காகனா நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல அவர் கிருபையும் தாளந்தையும் மகிமை தந்த உடனே புட்டி ஜீவனை காத்துக்கணும். ஆனா நம்ம சம்மந்துதான் ஆகணும். மாதிரி கரைதான். அல்லேலூயா. சித்தமானதை நான் என்னே சொல்றேன் என் ஓட்டத்துல. அல்லேலூயா. இப்பதான் நான் மனம் திரும்பி இருக்கேன். அல்லேலூயா. உங்களை குறை சொல்ல நான் தகுதி இல்லை. அப்படிதான் என் செய்வோம் அவங்களே இவங்களே. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா வேதிப்பட்டா நம்ம ஜெபத்துல அற்புதம். மந்திரவாதி பேர் தானே மகிமைப்படும். மந்திரவாதி கிட்ட போய் கைவேட்டப்பட்ட நிலைமையில உயிர் எப்படி போவோம்? ஆண்டவரே உயிர் போச்சல, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னா அந்த நிமிஷம் கூப்பிடத்துல நம்ம அந்த இடத்துல நின்று செபித்தான். சுவிசேஷத்தை சொல்லி செபிக்கதான் பெரிய ஒரு பாக்கியம். நம்ம அதுக்கு முந்தி செபித்து நல்லாக்கிடுவோம். யார் பேர் மகிமைப்படும்? மந்திரவாதி. அந்த ஆத்மா ரட்சிப்புக்காக நம்ம செபித்தா அந்த ஆத்மா நரகத்துக்கு ஆண்டவர் விட மாட்டார். சும்மா எப்படி தூக்கி எடுக்க முடியும் பரலோக ராஜ்யத்துக்கு? என் அம்மா பரலோக ராஜ்யம் போனோம், என் அப்பா பரலோக ராஜ்யம் பண்ணி செபிக்கும். நாவனால உனக்கு தலைவலி உடம்பு உன் தலைவலி வந்துருது. எப்படி பரலோகம் ஆண்டு சேர்ப்பாரு? நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டு சொன்னதாரு கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருப்பேன். நீ செபித்து ஆசீர்வாதம் இல்லை, நான் இப்ப விட்டுட்டேன், பாதுகாத்துக்கலாம் ஐயா, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தின் பிள்ளைகள் நீங்க. சித்தமான ஜெபம் பண்ணணும். தாழ்ந்து இருக்குது தந்திருக்கிறாருன்னா இந்த ஊழியத்தை கொண்டு பரலோகத்துல இந்த கிராமத்தை கொண்டு சேர்க்க. தேசம் பரலோகம் போகணும், கிராமம் பரலோகம் போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் ஓட்டத்துல சித்தமான ஓட்டத்துல வேணும். அல்லேலூயா. இந்த ஆகாரத்துக்கு வந்துச்சு, அதான் நான் சொல்லுறேன். அல்லேலூயா. ஆகாரம் சாப்பிட வந்து நம்ம நினைப்போம் நம்ம செவிக்கல நீ ஐயோ ஆத்மா நரகத்துக்கு போது நீ அங்க மட்டும் ஜீவன் பேருமோ விடுதலை ஆகாதோ? விடுதலை கொடுத்துருவார். நீ சம்மந்ததான் ஆகணும். நீ அந்த பலவீனத்தை சம்மந்ததான் ஆகணும். ஒரு ஆசாரியனா இருந்தே செவிச்சு ஜெயம் எடுக்க முடியல. கீழே இருக்க விசுவாசிக்கு ஏன் தாராரு தாளந்து? இந்த கிராமம் மனம் திரும்ப
இந்த கிராமம் ரட்சிக்கப்பட, உன் குடும்பம் மனம் திரும்ப, உன் குடும்பம் பரலோக ராஜ்யம் போட. அல்லேலூயா. சுத்தமான ஓட்டத்துக்கு ஓடுங்க. அந்தந்த பலவீனங்களை நீங்க சுமக்காதங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமா அவர் ஆசீர்வதிக்கிறதே ஆசீர்வதிக்க. அவர் சொன்னபடி உன்னை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். நீ யாரு? அவருடைய பிள்ளை, நீ அவருடைய மகன், அவளுடைய மகா. உன்னை எப்படி வெட்கப்பட விடுவாரு? உன்னைதான் முன்குறித்துட்டாரே, உன்னைதான் வேர் பிரித்துட்டாரே. எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? நம்ம சமக்கிறோம், வீணானதை நம்ம சமக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஓட்டத்துல ஓடுங்க, அவரோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சீசஸ். அல்லேலூயா. அப்பா, அன்னைக்கு நீ மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. அர்ப்பணித்த காணிக்க நீங்க அங்கீகரிங்க, பலிபடத்துல வைக்க காணிக்க அங்கீகரிங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கேட்காததையும் நான் ஒரு செவ குறிப்புக்காக நான் செபித்து கொண்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரியவர் நான் இப்போ அறிந்து கொண்டேன். நான் கேட்கல. நான் 27ஆம் தேதிக்கு தான் நான் செபித்து கொண்டே இருந்தேன். 27ஆம் தேதி 30ஆம் தேதி நான் போனோம். எனக்கு 27ஆம் தேதி என் தேவனாய கர்த்தர் இதை எனக்கு சந்திப்பீரா? நான் உங்கள்கிட்ட சொல்லேன், நீங்க சுத்தமானதுக்கு ஓடுங்க, உங்க துக்கத்தை மாற்றுவார். இத்தனை ஆத்துமா அன்னைக்கு கிட்ட பரவல, இதோட ஆத்தும குறைவுல என் தேவைகளும் அப்படி சந்திப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, நான் 30ஆம் தேதிக்கு தான் நான் ஒரு இடத்துக்கு போனோம். 27ஆம் தேதிக்கு என் தேவைக்கு நான் சந்திக்கிறேன். நேத்து தினத்துல ஆண்டவர் அந்த தேவையை சந்திச்சுட்டாரு. அப்போ கேட்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. என்னுடைய நினைவு 27-30 போனும். ஆனா என் தேவனாய கர்த்தர் நேற்று தினமே என் தேவனை சந்திச்சார். அல்லேலூயா. அப்ப நான் கேட்கல, நேத்து சந்திப்பார், நீ நான் கேட்கலையே. அல்லேலூயா. உங்களுக்கு அதே தானே செய்வார். சித்தமான விருப்பமான டேடி எதை சகோதரி அதிகமா சொல்வா, சித்தம் சித்தனி. அல்லேலூயா. அவர் சித்தம் எது, அவர் விருப்பம் எது, அவர் ஓட்டம் எது, அவர் அழைப்பு எது, அவர் அழைப்பு எது? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. தீர்க்கதரிசனம் அவ்வளவு தூரம் உங்களை நேசித்து பேசினான். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். வெளிப்பாடு 3:8 பாருங்க, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலிக்கல. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் பலன் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம மறுதலிக்கலா? நீங்க மறுதலியாம இருக்கீங்க பாக்கியவான்கள். அவருடைய பிள்ளைகளா தானே இருக்கிறீங்க. ஓ சோதர மந்திரவாதி கிட்டியோ கையால செய்யப்பட்ட விக்கிறதுக்கும் நீங்க போகவில்லையே, அவருடைய பிள்ளைகளா தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் திறந்த வாசலை யாருக்கு வைக்கிறா? கொஞ்சம் பலன் இருந்தோம். எப்படி? கொஞ்சம், ரொம்ப இல்ல, கொஞ்சம் பலன் இருந்தோம். எப்படின்னா அவர் நாமத்தை மறுதலிக்கல. அல்ல என்னுடைய சாட்சிகிட ஓய்மை. இந்த அந்தோணி அந்த திருச்செந்தூர்ல இருந்து வரச்சில, அந்த பைக்ல இருந்து வரச்சில மாசத்துக்கு ஒருக்க அந்த கல்வாரி ரத்தம் பானம் பண்ண வருவான். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசுவாரு. அவர் மாதத்துக்கு ஒரு கதனை வாரான். அல்லேலூயா. எல்லா ஆசிரத்தோட சேர்ந்தான் கண்டது போவான். எவ்வளவு விசுவாசம் அங்கிருந்து வாராம் பாரு, எவ்வளவு தாய் சபையை நேசித்து வாராம் பாரு. அப்படிதான் வெற்றியோட இருந்தது உண்டு. அல்லேலூயா. நேசிப்பு, அவரை நேசிக்கச்சில, அவர் மேல அன்பு வைக்கச்சில. கொஞ்சம் பலம் இருந்தாலும் எத்தனை நிந்த வரட்டான், எத்தனை நெருக்கம் வரட்டான், எத்தனை அவமானம் வரட்டான், சோத்திரம். நீ யாரு? நீ யாரு? அவருடைய நேசகுமார். நீ யாரு? அவருடைய நேசகுமாரத்தி. நீ நினைக்கலாம், இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆக முடியும்? எனக்கு தான் பயங்கரமா ஒரு மந்திரம் சூனியம் வச்சுட்டாங்களே. சகோதரி இப்படிய பாட்டு, ஒரு பாட்டு இந்த நாட்களை நான் பால் பண்ணையில் நிற்கும் பொழுது ஆலயத்துல ஓடிச்சு. ஓடதை நான் கேட்டுக்கொண்டு அந்த பாலும் வேங்கலை. 10 நிமிஷம் இருங்க, நாங்க 5 நிமிஷம் இருந்துட்டு ஓடிட்டேன் வீட்டுக்கு. நான் கல்லுல இருக்கச்சில அதுல ஒரு சில கூட்டம். அப்போ இவ குரல் கேட்கறது, பாட்டு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு அல்லேலூயா, அவ குடும்பத்துக்கு ஏற்ற பாட்டு மாதிரி எனக்கு தெரியுது.
ஒரு ஆத்ம முகத்தை பார்த்தேன். அதுல வந்த எரிச்சலை பார்த்தேன். நான் ஜெபித்தேன், கர்த்தர் மகளோட இருக்கிறத ஒரு நாள் என் தேவனாய கர்த்தர் பெரியவர் என்று அறிந்து கொள்ள. கல்லையோ மண்ணையோ நம்ம தேடவில்லை, ஜீவன உள்ள தேவனை தேடும். நீ மனம் திரும்பினா உனக்கு ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணதே நான் மனம் திரும்பினாதான் எனக்கு அவர் சித்தத்துக்கு எப்படி ஹல்லேலூயா. அவருடைய நீங்க கீழே இருந்து வேதமே வெளிச்சத்துக்கு உன் பிள்ளைக்கு செவிங்காரு. உன் பிள்ளை உண்மையிலே ராத்திரி வேளையில ஆண்டவரே வேதமே வெளிச்சம் ஊழியம் வெறுமையா கிடக்குது, நோபா பேல வெறுமையா இருக்குது, நோபா காலத்தி போல பேல வெறுமையா இருந்தது. உன் பிள்ளை செவிச்சுனா உன் பிள்ளை அதுல ஒரு பெரிய வெற்றியை காணப்படும். ஹல்லேலூயா. இதான் என் சபை, ஹல்லேலூயா. இதான் என் ஊழியம், ஹல்லேலூயா. என்ன குறையாது, ஊற்று வத்தாது, குறைவாரு எதிலையுமே குறையாது. ஹல்லேலூயா. அதை என் தேவனாய கர்த்தர் பரலோக சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்ங்க. ஹல்லேலூயா. என சொல்லலாம் 27ஆம் தேதிக்குள்ள சாத்தா என்ன செய்ய முடியும்? நான் மகிமைப்படுத்துவேன். என் தேவனாய கர்த்தர் சந்திச்சாரே, உங்க தேவையை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் உனக்கு பலவீனம் போகவில்லை? ஏன் உன் கஷ்டம் நீங்கவில்லை? ஏன் உன் கண்ணீர் தொடவிடவில்லை? ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு உடனே தொடைப்பார், ஒருத்தருக்கு ஏற்ற வேலை. அவருடைய கிஃப்ட் கொடுக்க சில யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் திறந்த வாசலை வச்சா யாரு? நீ அவர் மறுதலிக்கிறீ. அந்த வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரே வசனம் மூலம் நான் பேசுவேன், நீ பேசு. நீ எல்லா வசனமும் தியானிக்கணும் இல்ல, கொஞ்சம் பலம் யாருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில கண்ணீர் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கீங்களா? பரதேசி போல ஆபிரகாம் போல அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? மந்திர சூனியத்தில பாதிக்கப்பட்டு ஐயோ என் தொழிலுக்கு விரோதமா இத்தனை போராட்டமானு கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ என் குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லையே, என் மகனுக்கு ஒரு திருமணம் கூடவில்லையே. ஹல்லேலூயா. என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாம நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னோட தானே இருக்கிறேன். இயேசுவை சிரித்தமாக எனக்கு சிரிப்பு வருகிறது. நான் உன்னோட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு தூர போகலையே, நான் உனக்குள்ள தானே இருக்கிறேன். அப்ப நீங்க எப்படி கேட்கலாம், ஏன் எனக்கு பதில் இல்ல, ஏன் எனக்கு வெற்றி இல்ல? அவர் மகிமையில தான் நான் இப்ப பேசிக்கொண்டே இருக்கேன். அவர் பிரசன்னத்துக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கிறது. அவர் வாக்கு மாறாது. நான் தியானிக்க சொன்னாரு, பைபிளை மூடு, ஒரே வசனம் மூலம் அவனோட பேசுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன். நீ எதை கேட்டாலும் தர உனக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நீ எதை கேளு, நீ எதை கேளு. கேட்க சில கன உள்ளதை கேட்கணுமா? சிறியதை கேட்க கூடாதான். கர்த்தருடைய வார்த்தை அது கனம் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்ல கோதுமையை தருவார், நல்ல பொக்கிஷ சாலையை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறார், உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். கிரிகள் என்ன? எத்தனைதான் பாடு வந்தாலும், எத்தனைதான் கஷ்டம் வந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்ம ஆலயத்துக்கு போக விடாதபடி எத்தனையோ தடைகள் வந்தாலும், ஆனாலும் நம்ம அவரை தேடுதமே. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். ஒரு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் லேசுதான். ஹல்லேலூயா. அப்ப இந்த லேசு ஏன் மாற மாட்டேக்கு? திறந்த வசல வச்சிருக்கா, ஏன் மாற மாட்டேங்குது? நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம தான் மனம் திரும்பணும். நான் தான் இருக்கிறேன், நான் தான் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நன்றி ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட. பிசாசுக்கு பயம் கிடையாது. நேற்று 1:45 மணி நான் வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிசாசு அப்படியே என் கண்ணுக்கு தெரிகிறது. நான் அதிகாலையிலேயே மாட்டு சொல்லி சிரிச்சேன். அல்லேலூயா. நான் படுத்த நித்திரையில அந்த பிசாசு நொறுக்கி தள்ளி மிதிச்சு, அப்ப கர்த்தர் என்னோட இருக்கிறார். உங்களோட அப்படித்தானே இருப்பார். சத்துரு எப்படி உங்க வீட்டுக்குள்ள வர முடியும்? அத சொல்ற, நான் உன்னோட தான் இருக்கேன். கிரியை இல்ல, நான் உன்னோடு தான் இருக்கேன். மகிமை இல்ல, நான் உன்னோடு தான் இருக்கேன். நற்கிரியில் வெளிப்பட முடியவில்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கொஞ்சம் பலன் உன் கிரியை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தோம். என் நாமத்தை நீ என்ன செய்யல? மறுதலிக்கல.
மறுதலியாம இருந்தபடிதான் உனக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுதும், அல்லேலூயா, முடிவு இருந்து ஓடத்துலதான். அங்கே ஸ்கூல்லனாலும் சரி, அதிகமாக போலீஸ்காரங்களுக்கு ஓட்டம் வைப்பாங்க, அதிகமாக டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுல முடிவு இருந்து அது போடுறதான் செய்யும். சின்ன சின்ன டெஸ்ட்லயே நம்ம சோர்ந்து போவோம். அல்லேலூயா. சாத்தான் குழப்பத்தை கொண்டு வந்துருவான். நான் இந்த தப்பு செஞ்சுட்டோனோ, நீ மனம் திரும்பதான் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. அதை குழம்பி கொண்டு இருக்கிறதுக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டாரு. நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. என் குடும்பம் நரகம் போக கூட நீ செவி, என் பக்கத்து வீடு நரகம் போக கூட நீ செவி. அல்லேலூயா. ஜீவன் பெரிய பொழுது கிட சுவிஸ்த சொல்லி என் ஆண்டவர் பெரியவர். நீங்க மனம் திரும்புவீங்களா? அல்லேலூயா. ஒரு வசனம் சகோதரி ஒரு புதிதா போட்டு விடுதல, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அதே போல ஜீவன் போராடி வச்சல மகளே சோதரன், அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்க போச்சல கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். இனி சொல்லிட்டு நான் மனம் திரும்பிட்டேன், எனக்காக செவிப்பாயா? எந்த ஊழிய காட்டியே சொல்லி அங்க சில பிடிக்கணும் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த ஆத்மா பரலோகம் விடுதலையும் கிடைக்கும், பரலோகம் சொல்லும். நம்ம அப்படி இல்லாதபடி மாம்சத்தில சுயத்துல எல்லாத்தையுமே நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரம் இல்ல, என்னையும் சேர்த்து. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, காலையில மறுதலியாமையும் வசனத்தை கை கொண்டபடியால். மறுதலிக்கே சில படுங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இதோட இந்த குடும்பம் முடிந்துட்டு நீ சொல்லுவாங்க, இனிமே எங்க இது எழும்போனி சொல்லுவாங்க, இந்த பலவீனம் எப்படி நீங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவன் மகா எப்படி இனிமே திருந்துவானி சொல்லுவாங்க, இவன் மகனுக்கு எப்படி குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உலகம், அதெல்லாம் நம்ம இந்த காத்துல எவையாங்க எந்த வித விட்டுறணும். கர்த்தர் என்னோட இருக்கிறீர், கர்த்தர் என்னோட இருக்கிறீர், என் வீட்டுகளை இருக்கிறீர், என் பிரயாணத்துல இருக்கிறீர், என் பிள்ளை படிப்புல இருக்கிறீர், என் பட்சத்துல இருக்கிறீர் சொன்னால் போதும். அவர் அல்லேலூயா. யோபு பாருங்க, யோபு 6:11 எடுங்க. யோபு 6:11. ஹல்லேலூயா. யோபு 6:11 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சோதரன் நான் காத்து கொண்டிருக்கிற என் பலன் ஏமாத்திரம். யோபை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். என் ஆண்டவர் வெட்கப்பட விட்டாரா யோப? அவரோட அவமானப்பட்டது யாரு? அவரோட பாடுகளை சதித்தது யாரு? வெக்கத்துக்கு பதிலா நான் வெக்கப்பட்டுட்டேனோ, ஐயோ நான் வெக்கப்பட்டுட்டேனே, ஐயோ நான் வெக்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய தெய்வம் நம்ம இருதயத்துல இருக்கிறாரு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, நம்ம குடும்ப ஜெபத்துல இருக்கிறாரு, நம்ம அதிகாலை ஜெபத்துல இருக்கிறாரு. நேத்து உபாச கூட்டத்துல ஜெபித்தோம் கூட, ஒவ்வொருத்தையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஒவ்வொரு ஜெபத்திலையும் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, ஹல்லேலூயா. 6:11 சொல்லுகிறது, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது, முடிவு எப்படிப்பட்டது. சொன்னோம் கொஞ்சம் பலனே இருந்தோம், அவரை மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. யோபு அவரை மறுதலிக்கவில்லை. 12வது வசனம் சொல்லுது, என் பலன் கற்களின் பலனோ. அவன் சரீரத்தை குறித்து சொல்றான், என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ. அல்லேலூயா. நம்ம மாம்சத்துல சோர்ந்து போறோம். யோபு பாருங்க, அவன் பலவீனத்திலையும் அவன் பாடுகள்லையும் அவன் கஷ்டத்திலையும். யோபு 19:25 சொல்லுறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு. நம்ம பாட்டுக்கடை படிப்போம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம பாடலை பாடா படிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே பாருங்க, நம்ம கொஞ்சம் பலத்தை குறித்து பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்று அவர் ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசம். யோபு சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன். பலவீனம்தான், தோலாம் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோன்னா சொந்த மனைவி கிட தூசித்தது உண்டு, எல்லாரும் கைவிடப்பட்டது உண்டு. அல்ல சரீரம்லாம் அல்லேலூயா யாரும் தொட முடியாதபடி அவன் சரீரம் இருந்து
அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் நம்ம சுமக்கிறோமா? ஒரு சிறிய சிறிய பலவீனம், ஒரு சிறிய சிறிய கஷ்டம், அதுக்கே நம்ம சோர்ந்து போறோம். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடி மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோலின் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனே, அந்த வசனத்தை தியானிக்க சில எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தோலெல்லாம் போயிட்டு, ஆனா என் மாம்சத்துல இருந்து நான் அவனை பார்ப்பேன். எப்படிங்க என் தெய்வத்தை மறுதலிக்க மனது வரும்? அவர் செய்த நன்மை குறித்து நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சிறிய சிறிய இதுக்கும் நம்ம சோர்ந்து போக கூடாது. யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது 26ல, இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. 27ல, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் இல்ல, என் கண்களே பார்க்கும். நம்மளுக்கு விசுவாசம் இருக்குதா? நேற்று சகோதரியோட பேசும் பொழுது அவ என்னோட சொன்னது உண்டு. நான் சொல்வேன், எப்பவும் அதிகமாக பரலோக ராஜ்யத்துல கணக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். நல்லா போய் சொல்ல முடியும். பலிபீடத்துல ஆசாரியன் என்னாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது என் ஆடுகளுக்கு நான் ஜெபித்து கொண்டு தானே இருந்தேன், இந்த கிராமத்துக்கு ஜெபித்து கொண்டு தானே இருந்தேன், இந்த ஊருக்கு ஜெபித்து கொண்டே தானே இருக்கு. என்னுடைய சிந்தனை அப்படி பதிவு. அதனால நான் ஜெபத்தை விட மாட்டேன். ஆண்டவரே, இப்படி 3 நேரமா நான் ஜெபிக்கிறது உண்டு. 3 நேரம் ஜெபிப்பேன். அதிகாலை ஆலித்து வந்து ஜெபிப்பேன், அந்தி பலி செலுத்த வந்து ஜெபிப்பேன். 1 மணிக்கு பிறகு 3 மணிக்கு கழிச்சு 3 நேரம் இந்த கிராமத்துக்கும் இந்த ஊருக்கும் இந்த சபை மக்களுக்கும் ஜெபிக்காத நாட்கள் கிடையாது. ஆனா அவள் என்னோட சொன்னது உண்டு, எவ்வளவுதான் ஜெபித்தாலும் விசுவாசம் என்ற கேடகம் இருந்தாதான் நம்ம என்ன முடியும்? இந்த கிராமத்தை கொண்டு பரலோகம் சேர்க்க முடியும், இந்த ஊரை கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்ல சில நம்ம செவிகள் திறக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்க விசுவாசத்தோடு செவிங்க. இந்த கிராமத்துக்கு செவிங்க, இந்த ஊருக்கு செவிங்க, நீங்க இருக்கிற ஊருக்கு செவிங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு செவிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதான் அவர் சொல்றாரு 27, அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. நம்ம கண்கள் காணணும். ஒரு நாள் மரணம், பரலோக ராஜ்யத்துல இந்த ஆத்துமக்கள், நம்மளுடைய ஆத்துமக்கள் பிரியும் பொழுது பரலோக ராஜ்யத்துல இந்த வடிவாள்புரத்தை காணணும், இந்த கிராமத்தை காணணும், நம்மளை நேசித்த காணி சொல்லுதவர்களை காணணும், என் ஆவிக்குரிய சபை, என் ஆவிக்குரிய தாயினி சொல்லுத குடும்பத்தை பரலோகத்திலே காணணும். யோபு அப்படி சொல்லுதாரு, என் கண்கள் அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சால் தான் என் உள்ளந்தெரிகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நம்ம எப்படி தேடுகிறோம்? வசனத்தை படித்தோம், கொஞ்சம் மேல நேர்ந்தோம், அவரை மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. யோபு அவரை மறுதலிக்கவில்லை. சோதர மத்திய எடுங்க, அதுல 25ல 21, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்ல உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா அநேகர் மேல் உன்னை அதிகாரம் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷங்களை பிரவேசின்றான். நம்ம தான் பெரிய ஊழியக்காரது, நம்ம தான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நம்மளுக்கு தான் வசனம் தெரியுது, நம்ம தான் ஆராதனை, என்னுடைய ஆராதனை பரலோஸ். நோ, எஸ், அதில் அங்கீகரிக்காது. மனம் திருமணம். உபாச கூட்டத்திலே நேற்று தங்கமரியா செவிக்கச்சில, உண்மையுள்ள ஊழியக்காரங்களே நீ செவிக்கச்சில, நான் செவி கொடுத்தேன். நம்ம உழுவோம், யார் முளை கழுத நாவல வைப்பாரு. அதே போல இன்னைக்கு ஆராதனை வேளையில, உண்மையுள்ள பாடல் வேளையில உண்மையுள்ள ஊழியக்காரர், நான் பலிபீடத்திலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தேன். நான் என்னைக்கு உண்மையுள்ள ஊழியக்காரியாக மாறுவேன்? வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகாம இருந்தா போதுமா? ஆண்டவரே, மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, நேற்றைய தினத்தில் இந்த ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் ஆதியில செவித்ததை போல நான் உண்மை உள்ள ஊழியக்காரியாக மாறணும், ஒரு உத்தமமான ஊழியக்காரியாக மாறணும். நம்மளுடைய ஓட்டை எப்படி இருக்கிறது? நம்முடைய இறுதி எப்படி இருக்குது? யார் மூலம் ஏதோ நல்லதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம மனம் திரும்புத வார்த்தை எது? அந்த மனம் திரும்புத வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா செவி திறந்தா ஏற்றுக்கொள்ளும். நம்ம செவிகள் திறந்தா அது ஒரு உணர்வு வரும். அல்லேலூயா. அப்ப அவனுடைய எஜமான் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் தாளந்து கொடுக்குறாங்க.
எல்லாரும் பிதைச்சு வச்சவர்களும் உண்டு, அதை மகிமைப்பட்டவர்களும் உண்டு. அதுக்கு முந்தி பார்த்தா 5 தாலந்து வாங்கினவர்கள், 2 தாலந்து வேணும், 1 தாலந்து வாங்கினவர்கள் பாருங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லதும் உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. அப்போ நான் நினைச்சேன், இன்னைக்கு பாடல் வேலையில உண்மையோட ஊழியக்காரர் இருந்துச்சு, நேற்று தேசத்துக்கு செவிக்க செல்ல உண்மை வந்துச்சு, இந்த வசனம் உண்மை வருது. அப்போ நான் இதுல எப்படிப்பட்ட பாத்திரமா இந்த இடத்துல நிக்கிறேன்? இந்த கிராமத்துக்கு ஒரு தாயா நிக்கிறேனா? இந்த ஊருக்கு நான் ஒரு தாயா நிக்கிறேனா? நான் செவிப்பேன். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எந்த சபைக்கு போனாலும் ஒரு ஆத்மா வந்து செவிக்க வந்தா நான் முழு உள்ளத்தோட செவி பண்ணி, நான் அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணி, நான் இந்நாள் வரை செபித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஓடுதோம், நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் அவர் சொல்லுதாரு. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லதும் உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அநேக மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ என்ன செய்வா? பிரவேசின்றான். அல்லேலூயா. தாளந்த வாங்கினது உண்டு. எத்தனை பேர் நான் சொல்லுவேன், ஐயோ என் ஆடுகள் தாளந்தை வாங்கி பதிச்சு வச்சா என் ஆண்டவர் சொல்வீரே ஒரு நாள், ஐயோ நீ சொல்வீரே என் பிள்ளைகள் வந்து தாளந்தை விதைக்க வரணும், அப்போஸ்தலர் எழும்பணும். எப்பொழுது வருவார்கள்? அல்லேலூயா. எங்க விதைக்கணுமோ அங்க விதைத்ததான் அந்த அறுவடையை நம்ம காண முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவோம், நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். அவர் சொல்லார், உங்களை பார்த்து நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஏன் நீ கலங்குறா? ஏன் தேய்க்கிறா? உனக்கு விரோதமா எத்தனை இது எழும்பனால் என்ன? ஒரு பலவீனம் இருக்கு நீ வைங்க, நம்மளுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கான் சாத்தானோ மந்திரமோ. அவர் அழிக்கிற தேவன் இல்லை, ஆனா உங்களுக்கு விரோதமா உங்களை அப்படியே ஒரு சோழி முடிக்கு நீ செஞ்சா கர்த்தர் உங்களோட இருக்கிறத அறிந்து கொள்வார்கள். ஈசாக்கு பொறுமையா இருக்கும் பொழுது அபிலை கூட்டம் சொல்லலையா, கர்த்தர் உன்னோட இருக்கத அறிந்து கொண்டு, இந்த குடும்பம் முன்னேறவே கூடாது, பலவீனம் தீங்கவே கூடாது, செய்து கொண்டே இருக்கிறார்களா? அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். நீ யாரு? அவருடைய பிரசனத்தை நேற்று போன வாரம் சொன்னாங்களா, ரொம்ப பிடிச்சிருந்து. அவருடைய கழுதனா என்ன கழுத? அவரை சுமக்கிற கழுதியா நீங்க இருக்கிறா? எல்லாரும் மடியிலையும் என்னது இருக்கிறது? வசனம் என்ற கேடகம் இருக்குது. சுமக்கிறீங்க, சுமக்கிறீங்க. அவர் பிரசனத்தை சுமக்கிறீங்க, அவர் பிரசனத்தை சுமக்கிறீங்க. அவர் எப்படி உங்களை வெட்கப்பட விடுவாரு? எப்படி உங்களை தள்ளண்டு விடுவாரு? எப்படி உங்களுக்கு வெறுமையா விடுவாரு? சோத்திரம். அவங்களுக்கு ஆயத்த பண்ணி கொண்டே இருப்பார். உலகமான ஆசீர்வாதத்தை ஆயத்த பண்ணி கொண்டு இருப்பார். பரலோக ராஜ்யத்தை ஆயத்த பண்ணி கொண்டு இருப்பார். உங்க சன்னதிக்கு நீங்க உழைச்சி வைக்கணும்னாலும் அவரு வைத்திருப்பார். பரம தகப்பன் அல்லவா? உலகமான தகப்பன் அப்படி இல்லை. 2 பிள்ளைன ஒரு பிள்ளைய நேசிப்பாங்க, ஒரு பிள்ளைய நேசிக்க மாட்டாங்க. நல்லா இருக்குது நீ கொடுக்கும் பொழுது, நம்ம கொடுக்கும் பொழுது என் மகளுக்கு காணாதும்பாங்க. நல்லா நம்மகிட்ட வாங்கும் பொழுது என் மகனுக்கு காணாதும்பாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்த மாதிரி நம்ம கொடுத்ததெல்லாம் மறந்துடுவாங்க. நம்ம கொடுத்தது எல்லாம் மறந்துடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, அக்கா தான் எனக்கு, இந்த அம்மா தான் எனக்கு. ஆனா நம்ம கொடுக்கறத பட்ட பொழுது மறந்து, என் பரம தகப்பன் இருக்கிறாரே, அவர் அப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது. அவர் பார்த்து கொண்டே, என் மகன் கண்ணீர் இது, என் மகா கண்ணீர் இது, நான் கண்ணீரை துடைக்க உன் அருகில தானே நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் பிறவது சொல்லரு, அவனுடைய எஜமான அவரை நோக்கி, நல்லதும் உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே. அவருடைய பிள்ளைகள் நான் ஊழியக்காரர்கள் மட்டும் இல்ல, அவர் வசனத்தை சுமக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையா இருந்து ஆகணும். அவருடைய பிள்ளைகள் அவர் சாயலா மாறி ஆகணும். அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பயப்படுத பயம் வேணும், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் வேணும். சோதரம், என் ஆண்டவர் பெரியவர். அவர் உங்களோட தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் உன்னை அதிகாரி எப்படி வைப்பாரா? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன்.
உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்களை நீ என்ன செய்ய பிரவேசின்னு சொல்லுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? லூக்கா பாருங்க 21:3. லூக்கா 21:3 அதிகாரம் சொல்கிறது, ஒரு ஏழை விதவை அதுல 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவே மற்றொருளாரை பார்க்கிலும் அதிகமா போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வார்த்தை. வசனம் பார்த்தா அவர் கண்ணீரிட்டு பார்த்த போது ஐஸ்வர்யவான் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுவதை கண்டார். ஒருத்தன் ஐஸ்வர்யவான்களாம் அவன் நிறைய கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்கிறான். ஒரு ஏழை விதவை அவ எப்படி கொடுக்கிறாளாம்? இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமா போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நான் 4வது வசனம் சொல்ல, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு கண்டு காணிக்கை போட்டார்களாம். இவ்வளோ தன் வறுமையில இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாந்து எல்லாம் போட்டு விட்டாலும் அவருக்கு நம்ம எப்படி ஜீவிக்கிறோம்? அல்லேலூயா. வறுமையின் மத்தியிலும் இன்னைக்கு நம்ம மண் வெட்ட போகிறோம். அல்லேலூயா. மண் வெட்ட போனா ஒரு தோட்ட வேலைக்கு போகிறோம், 200 ரூபா 250 ரூபா சம்பளம். அந்த வேலுக்குள்ள தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த ஏழை காணிக்கை கொண்டு போடுகிறோமே, கர்த்தர் அதுல மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபமும் அதே போலதான். என் ஜெபம் கேட்கப்படுதோ, என் ஜெபம் கேட்கப்படணுமே சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஜெபிக்கணும். 2 ராஜாக்கள்ல பாருங்க 4 எலிசாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்கிறது? எப்ப தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசி மரிக்கிறான், அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் உமக்கு அடியாளுடைய வீட்டிலே வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. 6வது வசனத்துல பாருங்க, அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தா பாருங்க, சோதரம் எலிசா சொல்லாரு, அல்லேலூயா, உன் வீட்டுல எத்தனை பாத்திரம் நம்ம அதுல பார்த்தா தியானிக்கல. உன் பிள்ளைகளை நீ என்ன செய்யுங்க, உன் பாத்திரத்தெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து வைங்க. 5வது வசனம் சொல்லுதுல, அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடைய கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவைகள் வார்த்தாள். 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசி மரிக்கிறாங்க, அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. அவளுடைய வறுமை, அவளுடைய கஷ்டம், அந்த எலியா தீர்க்கதரிசி மூலம் இப்ப நான் நிக்கின ஒரு ஆசாரியன், என் மூலம் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், வார்த்தை மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார், வசனம் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொண்டாதனே வெற்றி. செவிகள் துறக்கணும் அல்லவா? சோத்திரம். பாருங்க 6வது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு என்ன கதை புட்டி விசுவாசம். எலிசா சொன்ன போல அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கதவை பூட்டி என்ன வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. 6வது வசனத்துல, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவள் வேறே பாத்திரம் என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. இந்த நாட்களை உங்க பாத்திரம் நிரம்பி வடிகிறது. எலிசா மூலம் கர்த்தருடைய நாமம் இந்த விதவைக்கு கண்ணீர் துடைத்ததை போல உங்க வீட்டில் உள்ள பாத்திரங்கள் நிரம்புகிறது. உங்க ஆவிக்குரிய பாத்திரங்கள் நிரம்புகிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலனதை நாமத்தை மறுதலியாம இருந்த அப்படியா, இதோ உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. எலிசா மூலம் அவளுடைய துக்கம் மாறினதை போல இந்த வார்த்தை மூலம் கடன் என்ற தொல்லைகள், அல்லேலூயா, இதுல இருந்து நம்ம எப்படி முன்னேற முடியும்? இந்த ஆசீர்வாதத்துல நான் எப்படி மேலே வர முடியும்? இவ்வளவு லட்சம் கடன் இருக்கிறது, அல்லேலூயா, இந்த பலவீனம் எனக்கு எங்க நீங்கும்? என் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கிற பலவீனம் 1 2 இது எப்படி நீங்க நீ சொல்லலாம்? ஓ, கஷ்டத்தை வந்து சொல்லலாம்,
பிசாசுடைய கிரைகளை பற்றி நினைக்கலாம், மாந்திரத்தை குறித்து நினைக்கலாம். என் கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. இந்த வேளையிலே கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், நான் உம்மை தேடி வந்தேன், நீர் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நான் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு சமாதானத்தோட போகணும், என் கைவிடும் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைக்கு சம்பளம் உயரணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேணும், ஆண்டவரே என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், என் மிருக ஜீவன் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளை படிப்பு உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், பிசாசு என் பிள்ளை படிப்பை தொட்டுறக்கூடாது, என் பிள்ளை வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், சத்தம் அதுல கை தொட்டுறக்கூடாது, என் தொழிலை உங்க கரத்துல சொல்லுங்க, என் தொழிலை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ராஜா. ஓ ஸ்தோத்திரம். சாத்தான் அதுல தொட்டுறக்கூடாது. நீ செவிங்க, ஜெபிக்கிற நேரம், பெற்றுக்கொள்ளுத நேரம். அவர் கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது, அவர் மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது, அவர் பிரசனை இறங்கி கொண்டே இருக்கிறது. நான் சொன்னேன்லவா, கேட்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் மேலான காரியங்களை என் கர்த்தர் எனக்கு செய்தார். நீ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கேட்காததையும் வேண்டது சோத்திரப்பா. ஓ என் ராஜா. ஓ ரபல ரப சபதோரி கமன ரபல ரபா. இப்பொழுது உங்களுடைய வல்லமை, உங்க வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் தொடட்டும், ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். உங்களுடைய தழும்புல கரம் தொடட்டும், தழும்புல கரம் தொடட்டும். பிள்ளைகள் சொன்னாங்களே, கண்ணை மூடி பரலோகத்தை பார்த்து ஓ பரிசுத்தர் 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 சொன்னாங்களே. ஓ என் ராஜா, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் சொன்ன வசனத்தின் மூலம் ஒவ்வொருத்தருக்கும், உம்முடைய பிள்ளைகளுக்கு, ஓ அண்டி கொண்டவர்களுக்கு, வந்த மக்களுக்கு, வராத மக்களுக்கு, காத்திருக்கிற மக்களுக்கு, எல்லாருக்கும் நீர் அதிசயங்களை செய்யும். தூரத்துல இருந்து ஓ ராஜா பார்க்கிற மக்களுக்கு அதிசயங்களை செய்யும், ஏங்குற மக்களுக்கு அதிசயங்களை செய்யும், காணிக்க அனுப்புற மக்களுக்கு அதிசயங்களை செய்யும். ஓ பொருத்தனையில் அதிசயங்களை செய்யும், பொருத்தனையில் அதிசயங்களை செய்யும். வாஞ்சைகளை நிறைவேற்றும், எண்ணங்களை நிறைவேற்றும், ஏக்கங்களை நிறைவேற்றும். அவருடைய வார்த்தை அவர் கரம் குறுகி போகவில்லை, அவர் கரம் குறுகி போகவில்லை. உன் தெய்வம் பெரியவர், நீ விசுவாசி. எவ்வளவுதான் செவித்தாலும், எவ்வளவுதான் வதித்தாலும், அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து மலைகள் விலகலாம், பர்வதங்களும் அவர் கிருபை விலகாதான். அல்லேலூயா. மலை போல இருந்தாலும் இது என் தேவனுடைய நாமத்தினால் இது நடக்கும். இன்று நீ விசுவாசி. பலவீனமா ஒரு விசுவாசம் வேணும், கட்டமா ஒரு விசுவாசம். இன்றைய கடத்துக்கு எலிசா மூலம் கர்த்தர் கண்ணீரை துடைத்தார் அல்லவா? என் கண்ணீரை துடைத்துட்டார். நான் விசுவாசிக்கிறேன். என் பலவீனத்தை நீர் சுமந்துட்டீர், எனக்கு விரோதமா எழும்புத எல்லா கிரியிலும் அழித்துட்டீர், என்னோட போன்ற சத்துரு தேடியும் காணாம போய்விட்டது. எனக்கு விரோதமா உருவாக்கும் ஆயுதம் விசுவாசம். விசுவாசம். நான் வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒரு சமாதானமா போனோம். என் வீட்டை சுற்றி நீர் வேலி போட்டிருக்கே, என் வீட்டை சுற்றி வேலி போட்டிருக்கே, என் வீட்டை சுற்றி நீர் வேலி போட்டிருக்கே. அல்லேலூயா. ஓ அல்லே பிசாசு சொன்னல்லவா யோபுடைய வாழ்க்கையில, ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ விசுவாசத்தோட, விசுவாசத்தோட வேலி பண்ணி கேளு, வேலி பண்ணி கேளு, வேலி பண்ணி கேளு. அல்லேலூயா. நான் உலகத்தார் இல்ல, நான் உலகத்தார் இல்ல. ஓ ராஜா, எனக்கு தரிசனம் கொடுங்க. ஏன் நிறைவேறல, ஏன் நிறைவேறல? இன்று நிறைவேற்ற நாளா இருக்கணும். அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. சொல்லுமா, இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர் தானே. எபினேசர் பலரவசதரி கமல. எபினேசர் நீர்தானப்பா. காக்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறீர் அப்பா. காக்கும் தெய்வம் என்னோடு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இடத்துல மாறி இருந்த ஆதித்துல கை சொல்லுங்க. காக்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறீர் அப்பா. காக்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறீர் அப்பா. எபினேசர் நீர்தானே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. கண்ணீரை இறக்கி வச்சுட்டு போங்க, கவலையை இறக்கி வச்சுட்டு போங்க, பலவீனத்தை இறக்கி வச்சுட்டு போங்க,
கடத்தை இறக்கி வச்சுட்டு போங்க. நீங்க போகும் பொழுது சமாதானத்தோட கடந்து போங்க. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்கிறார். அப்பா, ஆகாரம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.